Good morning students. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்குறத பத்தி பார்த்தோம். அதுல வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து டொமைன் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ டொமைன்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டொமைன் அப்படினா A set A is called domain. Set A is called domain அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். Set A is called domain. அதுல கோடமைனா என்ன சொல்றோம்? அப்ப கோடமைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது set B is called is a value for codomain. Set A is called domain அப்படினு சொல்றோம். Set B is called codomain அப்படினு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஆன்சர் நம்ம அடுத்து டொமைனா நம்ம பார்ப்போம், கோடமைன் என்னன்னு பார்ப்போம். அடுத்து ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஆன்சர் நம்ம பார்க்கிறது வெர்டிகல் லைன் டெஸ்ட். வெர்டிகல் லைன் டெஸ்ட்ல வெர்டிகல் லைன் டெஸ்ட். இப்போ வெர்டிகல் லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வெர்டிகல் லைன் டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். வெர்டிகல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பார்த்திருக்கோம். அதாவது ஒரு டயகிராம் ஒரு கர்வ் வந்துச்சுனா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குனா இது வந்து இந்த கர்வ்ல வெர்டிகல் லைன்ல ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுச்சுனா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். வெர்டிகல் லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் more than 2 point அப்படினா only 1 point touch the meet the curve is a vertical line test is a function. Only one the curve only 1 point meet the only 1 point is called is a vertical line test function. இதே வந்து 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சா is a not a function. ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோம் அப்படினா ஒரு எக்ஸாம்பிள் இது y ஆக்சிஸ் எடுத்துறோம், இது x ஆக்சிஸ் எடுத்துறோம். இப்போ ஒரு கர்வ் இப்படி வருதுன்னு வெச்சீங்க. இந்த கர்வ் இப்படி போகுது, வெர்டிகல் லைன் டெஸ்ட்ல வருது. பாருங்க ஒரே இடத்துல இந்த மாதிரி மீட் பண்ணிச்சா அததான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பார்க்கிறது ஜீரோ ஃபங்க்ஷன். ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ ஃபங்க்ஷன். அப்ப நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஒன் ஃபங்க்ஷன் பத்தினா பார்த்தோம். இப்போ ஜீரோ ஃபங்க்ஷன்னா f of x equal to 0 is called f of x 0 is called is a function. என்ன ஃபங்க்ஷன் அப்படினு சொல்றாங்க அப்படினா is a zero function. Zero function f of x equal to 0 ஆ இருந்துச்சுனா is the function is called zero function. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஐடென்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஜீரோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படினு கேட்டினா is a function வந்து is a value for modulus of x அப்படினு கேட்டினா is a set of bracketல minus x if is a x less than 0. Next 0 if x equal to 0, x if x is greater than 0. இது modulus of x. இந்த மாதிரி modulus of x வரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷனோட இன்னொரு பேர் வந்து அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆஃப் x அப்படினா மீன்ஸ் வந்து is a value for plus or minus x னு இருக்கும். அந்த plus or minus x மைனஸ் னா x ஓட வேல்யூ less than 0 ஆ இருக்கும். x ஓட வேல்யூ greater than இருந்தா is only positive value. இப்போ இது வந்து அடுத்து பார்க்கிறது சிக்னம் ஃபங்க்ஷன். சைனம் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லி பார்க்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்து சைனம் ஃபங்க்ஷன். அப்ப சைனம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? சைனம் ஃபங்க்ஷன் அப்படினா f of x equal to x divided by modulus of x is called சைனம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நாம என்ன சொல்றாங்க சைனம் ஃபங்க்ஷன் சொல்றோம். அப்ப f of x is equal to x divided by இதுல வந்து எப்படி இருக்கும்னா இதுல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படினா if is a value for x not equal to 0 னு if x equal to 0 is the function is called sin function. அதுக்கு பாத்தீங்கன்னா is a function is a greatest integer function, smallest integer function. At the greatest integer function, greatest integer function. And the greatest integer function அப்படினா எதை greatest integer function சொல்றோம் அப்படினா is a function is our greatest integer value. f of x is greatest integer
equal to x is called integral part function. Integral part function இதெல்லாம் என்ன சொல்றாங்க greatest integer function சொல்றோம். இல்ல அப்படினா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா floor function அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இந்த floor function எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க இது என்ன பேர்னா greatest integer function f of x greatest integer less than or equal to called greatest integral part function இல்லனா floor function சொல்லுவாங்க. இந்த floor function வந்து எப்படி நம்ம சொல்லுவாங்கன்னா பாருங்க இப்படி இருந்தா இதுக்கு பேர் தான் greatest integer function. இந்த லைன் வந்து கீழ இருந்துச்சு அப்படினா அதுக்கு பேர் greatest integer function. இதே லைன் மேல இருந்துச்சு அப்படினா அது smallest integer function. இப்போ smallest integer function எப்படி சொல்றோம்? smallest integer function. smallest integer function. The smallest integer functionல எப்படி இருக்கும் அப்படினா r is very என்ன ஃபங்க்ஷனா same function. smallest integer function இல்லனா same function அப்படி சொல்லி நம்ம இந்த ஃபங்க்ஷனை சொல்றோம். அப்ப smallest function or same functionல is f of x is the smallest f of x is the smallest integer greater than or equal to x is called smallest integer function. இப்ப the smallest integer function the greatest integer function அதாவது the greatest integer function அதே மாதிரி the smallest integer function இது ரெண்டையும் சேர்த்து தான் is a function is a value for step function அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா is a value for step function. greatest integer function smallest integer function ரெண்டும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த டாபிக்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடிய டாபிக் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் டொமைனா நம்ம பார்த்திருக்கோம். செட் A is called domain, செட் B is called domain. அப்ப இந்த வெர்டிகல் லைன் டெஸ்ட்ல ஃபங்க்ஷனை எப்படி ப்ரூவ் பண்ணனும்னா வெர்டிகலா ஒரு கர்வ்ல வெர்டிகலா ஒரு லைன் போடும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சுனா அது இஸ் a ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மோர் தென் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சுனா அது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? மோர் தென் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிச்சுனா அது வந்து not a function சொல்லுவோம். only one point to meet the curve is a function. next one set zero function. zero function னா f of x equal to 0 is called என்ன சொல்லுவாங்க? zero function சொல்லுவாங்க. அடுத்து modulus function. modulus function-க்கு இன்னொரு பேர் என்னன்னா absolute value function. modulus of x இன்னொரு பேர் என்ன? -x. x less than 0 அல்லது x equal to 0 x greater than 0. அப்ப modulus of x எப்படி எழுதலாம்? plus or minus x ன்னு எழுதலாம். அப்ப plus இதுல வந்து இன்னொரு function வந்து sin function. sin function ஓட வேல்யூ f of x equal to x divided by modulus of x. if x not equal to 0 x equal to 0 இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்றோம்னா sin function சொல்றாங்க. அப்ப sin function வந்து greatest அது sin function இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தா இத sin function சொல்லுவோம். sin function. next greatest integer function. greatest integer function னா small the greatest f of x is greatest integer less than or equal to இந்த இடத்துல less than or equal to இருந்தா அது greatest integer function இருக்கும். இதே greater than or equal to இருந்தா அது ஃபங்க்ஷன் என்ன சொன்னா smallest integer function சொல்லுவோம். greatest integer function வந்து நம்ம integral parts function சொல்லுவோம் இல்லனா floor function சொல்லலாம். அதுக்கு அடுத்து smallest integer function side function சொல்லுவோம். அந்த smallest integer function greatest integer function ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்ம step function அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது டெஃபினேஷன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல டெஃபினேஷன் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்ப இதுல வந்து நம்ம சில கண்டிஷன்ல ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆர் டு ஒன் ஃபங்க்ஷன்ல சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. அதாவது பேஜ் நம்பர் 25ல இதோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1
அப்போ 1 to 1 ஃபங்க்ஷனா இருந்தா எப்படி இருக்கும் அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்போ 1 to 1 ஃபங்க்ஷனா இருந்துச்சுனா ஈஸியா m less than or equal to n m greater than n இருந்துச்சுனா ஈஸியா no 1 to 1 ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷனா இருந்துச்சுனா m less than or equal to n no 1 to 1 ஃபங்க்ஷனா m less than n அதே greater நல்லா ஞாபகம் வச்சுங்க m less than or equal to n இருந்தா 1 to 1 ஃபங்க்ஷன் m greater than or equal to n இருந்தா on to ஃபங்க்ஷன் m equal to n இருந்தா பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் இதான் நம்ம ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கோம் இப்போ இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம் அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்புறம் டொமைன் பார்த்தோம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதா நம்ம பார்த்திருக்கோம் 1 to 1 ஃபங்க்ஷன் on to 1 ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஜீரோ ஃபங்க்ஷன் இத பத்திலாம் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல பார்த்தது டொமைன் கோடொமைன் அடுத்து ஜீரோ ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் சைன் ஃபங்க்ஷன் மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் அதோட டெஃபினிஷன் எல்லாமே பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை பத்தி நீங்க கிளாஸ் வீடியோல கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனா தான் இந்த எக்சர்சைஸ்ல இருக்க சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லனா எக்சர்சைஸ்ல இருக்க சம் நமக்கு சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா எக்ஸாம்பிள் சம் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே இந்த ஏரியா கொஞ்சம் ஓரளவு 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச எல்லாம் ஈஸியா வரும் இப்போ நம்ம பாப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள் 1.14 ல இருந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம் எக்ஸர்சைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா